நேற்று விநாயகர் சதுர்த்தி. தெருவில் எந்த பக்கம் திரும்பினாலும் முக்குக்கு முக்கு ஒரு விநாயகர் வச்சுட்டு தெரு ஃபுல்லாக விநாயகர் பாட்டாக தான் ஓடிட்டு இருந்தது. இது வரைக்கும் டிஃப்ரெண்டாக நிறைய விநாயகர் சிலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது. என்ன லாஸ்ட்டில் சொல்கிறேன். நேற்று மார்னிங் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைன்னு 3 வகையான கொழுக்கட்டை கூடவே சுண்டல் மட்டும் வேக வச்சுட்டு ரொம்பவே சிம்பிளாக எப்போவும் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். ஒரு பக்கம் கொழுக்கட்டை சுண்டல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பூஜை ஜாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு பொட்டு சந்தனம்லாம் வச்சு அதையுமே ரெடி பண்ணிட்டேன். பூரண கொழுக்கட்டை ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கார கொழுக்கட்டை அவ்வளோவா வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால அது மட்டும் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்குமே வந்து கிளம்பியாச்சு. வருஷம் விநாயகர் சதுர்த்தி அப்போ வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட்டான விநாயகர் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.